நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே அநேகரை நீங்கூட்டி சேர்த்திருக்கீங்க. இந்த சபை விரிவாக தொடங்கி இருக்கிறது. அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் தகப்பனே. தொடர்ந்து நீர் இந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணி இங்கு வருகிறவர்கள் போர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க தேவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வேதாந்தத்திலிருந்து சில காரியங்களை தகப்பனே நாங்கள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேச வேண்டுமாறு நாங்கள் உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் தகப்பனே நீர் என்ன விதமாய் பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அதனை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் இருக்கட்டும், வழி நடத்துங்க. அடையனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட இப்படியாக ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்க நம்முடைய தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றியை செலுத்துறோம் இல்லையா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு இல்ல. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கால சூழ்நிலை கத்தர் நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். ஒரு குளுமையான சூழலை கொடுத்திருக்க கத்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இன்று நாளில கூட முதலாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நம்ம பாஸ்டர் பிஷப் டேவிட் பாண்டியன் ஐயாவுடைய 20 ஆண்டுகள் ஊழிய பாதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில தெய்வ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக ஊழியர்கள் இங்கே கூடி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாளில கூட இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்து நம்ம சிந்திக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நம்ம சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் இல்லையா. வேதாகமத்துல இருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் இல்லையா. ஐயா நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த வசனம். யாக்கோபு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படியான ஒரு அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார். பார்ப்போம்ல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். இந்த ஒரு பாத்திரத்தை அவர்களிடத்திலே கொடுத்தால், இந்த ஒரு காரியத்தை கொடுத்தால் அவர்கள் எப்படியாக எனக்காக செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி அதை சோதித்து அறிகிறவராக கர்த்தர் இருக்கிறார் சொல்லி. எந்த ஒரு நிலையில இருந்தாலும், ஒரு பள்ளியில படிக்கிற சிறுவர்களா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல அவர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அடுத்த கிளாஸ்க்கு போயிட முடியாது இல்லையா. ஸ்கூல்ல நடத்துற காரியங்களை அவங்க படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட்ல பாஸ் ஆகணும் இல்லையா. இப்படியாக ஒவ்வொரு நிலையில கர்த்தர் நம்ம சோதித்து அறிகிறவராக இருக்கிறார் இல்லையா. இந்த நாளில கூட நம்ம பார்க்கும்போது 3 காரியங்களை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே ஏவினபடினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்ல. முதலாவதாக உண்மை தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உண்மை. அடுத்தபடியாக பார்க்கும்போது உழைப்பு. 3வது ஒரு காரியம் உயர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இந்த உண்மை தன்மை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஒரு கடின உழைப்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அப்படியான ஒரு வாழ்க்கை எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சிந்திக்க இந்த நேரத்துல அழைக்கப்படுகிறோம் இல்லையா. முதலாவதாக பார்க்கும்போது அந்த உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஊழியத்தின் பாதையில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்மை அழைத்த கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய அழைப்பில உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். முதலாவதாக நமக்கு தெரிய வேண்டும், எதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிற அந்த ஞானம், அந்த ஒரு தன்மை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். ஒருவேளை உண்மை உள்ளவர்களாக இல்லாதபடி வெளியில உலகத்திற்கு வேறு விதமாகவும், ஆவிக்குரிய உலகத்துல வேறு விதமாகவும், ஆலயத்துக்கு வரும்போது வேறு விதமாகவும் நம்ம காணப்பட்டோம் என்றால் அது உண்மை தன்மை இல்லை என்பதை பொருள்படும் இல்லையா. அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறது அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 3:20 வசனத்தை எடுப்போம். வெளிப்படுத்தின 3:20 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து
அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்ப கடவுளுடைய காரியத்தை, தேவனுடைய காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்ம எந்த ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் நம்ம செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கல. அப்ப முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி, ஏன் சத்தத்தை கேட்காமையா நான் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமையா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா? ஆனா எந்த ஒரு சூழ்நிலையில கடினமான பாதையில கடந்து போகும்போது கூட அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான காரியம். அழைப்பு நம்ம உணர்ந்திருப்போம், கர்த்தர் நம்முடைய பேசியிருப்பார், அழைத்திருப்பார், ஊழியத்திற்காக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்திருப்பார். அநேக நேரங்களில அவர் ஊழியத்தின் பாதைக்கு கடந்து வந்ததுக்கு பிறகாக, குடும்ப காரியங்களில் கடந்து வந்ததுக்கு பிறகாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்கள் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், பைபாஸ் பண்ணி விடுகிறவர்களாக இருக்கும் இல்லையா? ஒரு அளவுக்கு நம்ம வளர்ந்ததற்கு பின்பாக, ஒரு அளவுக்கு குடும்பத்திலே நம்ம தேறினவர்களுக்கு பின்பாக என்ன பண்ணிடுறோம், இது எனக்கு தெரியும், இது இப்படி செஞ்சோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் இதயத்தில் வாசல் இருந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, இந்த காரியத்தை நீ இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்தால் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறவராக, காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்களில் அதை பைபாஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நம்ம ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழிய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சொல்லும் போது அது ஒரு முட்டுக்கட்டையாக நின்று விடுறது. அது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? அந்த உண்மை தன்மை, கர்த்தர் பேசுகிற காரியத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் இதை செய்ய என்று சொன்னால் செய்ய வேண்டும், செய்ய வேண்டாம் என்று சொன்னால் செய்யக்கூடாது. அந்த ஒரு உண்மை தன்மை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம இந்த அழைப்புல நம்ம உயர்த்தவர் சித்தமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நீதிமொழிகள் 12:22 ஒரு விபரீதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 12:22 பிற்பகுதியில் நீங்க வாசிங்க. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல பிரியம் வைத்திருக்கிறார். அவர் நமக்காக குறித்திருக்கிற காரியங்களை அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். எந்த ஒரு காரியங்களும் தடையில்லாதபடி செய்ய அவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இந்த பிரியம் என்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவர் அன்பாய் இருந்ததுனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இல்லையா? நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துப்படும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார் இல்லையா? அவர் நம்மள பிரியம் வைத்திருக்கிறார். அதனால அந்த விடுதலை, அந்த ஒரு பாவம் மன்னிப்பு, அது என்னன்னா இலவசமாய் கிடைத்தது. அப்ப இது எப்படி கிடைத்ததுன்னா, அது ஒரே ஒரு தடவை தான் இல்லையா? எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இலவசம் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா நம்முடைய கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ஒரே தரம் நமக்காக பாடுபட்டு எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டுட்டார். ஆனா மறுபடியும் நம்ம பாவம் செய்து மறுபடியும் அவருடைய சொல்லுக்கு கேட்காதபடி அவருக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்தா நம்ம என்ன பண்ணுமா, அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படும் இல்லையா? அவரை நம்ம பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கவே முடியாது. அப்ப அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையாய் நடக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் நம்ம நீதிமொழிகள் வாசனம். அந்த உண்மை தன்மை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். எந்த ஒரு சிறு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு சிறு காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல ஒப்பு கொடுத்தாலும் சரி, அதுல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க சொல்லி, ஒரு பண காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகளாக இருக்கலாம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிற உறவு முறைகள்ல இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம பின்தங்கினவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்ம இடத்துல பிரியமா இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஒருவேளை அப்படியான ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்துக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு முறைகள் இல்ல குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் மற்றவர்களோடு இருக்கிற உறவுகள் இல்ல, நாம் உண்மையற்றவர்களாக இருந்தால் இந்த நாளில நாம் அதை சிந்தித்து பார்க்க, அதை ஒப்புரவாகும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். அந்த உண்மைத்தன்மை காணப்பட வேண்டும். அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல பிரியம் இருக்கிறவராக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக எபேசியர் 5:9 வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 5:9 வசனத்தை வாசிப்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம
இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டோம்ல. ஆனா அதுக்கப்புறமா நம்முடைய வாழ்க்கையில தேவை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆவியின் கனி நம்மிடத்துல காணப்பட வேண்டும். ஆவியின் கனியை பத்தி நம்ம சொல்லும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அடக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த ஆவியின் கனி நம்மிடத்துல காணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:3 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்ம எப்போ உண்மை உள்ளவர்களாக இருக்குமோ அப்பதான் அந்த ஆவியின் கனியும் நம்மிடத்துல இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, வெளியில ஒரு வேஷம் தரித்து கொண்டு, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, நான் ஆவியின் கனியை வைத்துக் கொண்டு இருக்கிறேன், நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால இருக்கவே முடியாது இல்லையா? அப்ப அந்த உண்மை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, பள்ளி படிக்கிற பருவத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடங்களா இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் சரி, உண்மை உள்ளவர்களை வந்து கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை நம்ம இந்த நாள்ல சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நம்ம ஐயாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளமாக இந்த ஊழியத்தை சேர்ந்து இருக்காங்க இல்லையா? அது ஒரு கடினமான பாதை. 10 ஆண்டுன்றது ஒரு டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இப்போ 20 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது 2 டிகேட்ஸ். தமிழ்ல அது என்ன சொல்றாங்க, ததாப்தம் அப்படின்னு சொல்றாங்க. சதாப்தம்ன்ற மாதிரி சதாப்தம் அப்படின்னு சொல்லி. நான் தமிழ் வார்த்தை கத்துக்கணும்னு பார்த்தேன், கூகுள்ல பார்த்தேன், சரியா வாயிலே வரல. சதாப்தம் அப்படின்ற மாதிரி அது தா போட்டு ததாசத்தா அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ 2 டிகேட்ஸை கடந்து அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறார்கள் இல்லையா? அப்போ இந்த கடினமான பாதையில அதுல வந்து அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க போய் தான் கர்த்தர் இவ்வளவு பெரிய கனமான பாத்திரத்தை, இவ்வளவு ஆத்துமாக்களை, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இதை நம்ம வந்து ஒரு மாடலாக, ரோல் மாடலாக நம்ம வைக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் வளர வேண்டும் என்றால், நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், எப்படியாக நமக்கு முன்பாக ஒரு சாட்சி என்றால், ஒவ்வொரு கேட்டபோது ஒவ்வொரு சாட்சி சொல்லுவாங்களே, ஒவ்வொரு இருக்கிற நிலைமையில அவர்களை கூப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படியாக நடத்தினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை, அடையாளங்களை அவர்கள் சாட்சியாக சொல்ல முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ஒரு அழகான சாட்சியை சொன்னாங்க. அவங்களுடைய கடந்து வந்த பாதைகளை எப்படியாக கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினார்கள். அவர்களுக்கு கொடுத்த சிறு சிறு பொறுப்பில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்றுமே இல்லாத இடங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல கூடி ஜெபிக்கிற காரியத்துல, ஆத்துமாக்களை சந்திக்கிறதுல, மற்றவர்கள் மேல இருக்கிற கரிசனை, அந்த காரியங்களில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இல்லையா? அப்படியான அந்த கரிசனை, அன்பு, அப்படி நம்ம உண்மையோடு இருக்கும்போது கர்த்தர் உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக நம்ம உண்மை தன்மையை குறித்ததான காரியங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக உண்மை எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய அழைப்புல நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தின் பாதையில் அழைப்பு, குடும்பத்தை நடத்துவதற்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி வேலை ஸ்தலங்கள் இல்லையா, உலக பிரகாரமாக நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். வேலை ஸ்தலங்களில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புல, அந்த அழைப்புல உண்மை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அநேக நேரங்களில நம்ம வந்து பார்த்தோம், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்போங்களே. நம்ம ஒரு காரியத்தை செஞ்ச உடனே அடுத்த சைட்ல நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. அப்படி இல்லை. வேதாமத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 49 4வது வசனம். ஏசாயா 49 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் இமிடியேட்டா இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்ப்போம். ஏசாயா 49 4 வாசிப்போம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், பின்பகுதி மறுபடியும் வாசிப்போம். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. இதைதான் நம்ம வந்து அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கோம்.
நான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பலனே இல்லையே, ரிசல்ட்டே இல்லையே, ஒரு இடத்துல நான் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கேன், ஒரு ஆத்மாவை என்னால சந்திக்க முடியல, வருகிறவங்க யாரும் நிலைத்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படாதபடி என் பலன் தேவனிடத்துல இருக்கிறது. அந்த பலன் ரிசல்ட் கர்த்தரிடத்துல இருக்கிற, அவர் தான் அந்த ரிசல்ட்டை கொடுக்கிறார். நம்ம பண்ண வேண்டியது என்ன? விதையை விதைக்க வேண்டும், அறுவடையை அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு பெருக செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அந்த அதே அதிகாரத்துல 13-14 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களை குறித்தான சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நேரம் ஏசாயா 65:23-24 வாசிப்போம். ஏசாயா 65:23 வசனங்களை பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்தோம் விருதாவா உழைச்சினால என்ன கஷ்டம், அப்படி அதை சொன்ன காரியத்தை பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது விருதாவாய் உழைப்பதில்லை. நம்ம எந்த ஒரு எஃபர்ட் போட்டாலும், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்முடைய உழைப்பு என்னவா? விருதாவாய் உழைப்பதில்லை, விருதாவா போறதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதம் வரும்போது எப்படியாக இருக்கும்? நமக்கு மட்டும் இல்லாதபடி நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்றது. அல்லேலூயா. அதுதான ஒரு முக்கியமான காரியம் இல்ல? நம்ம உண்மை உள்ளவர்களாக அழைத்த அழைப்புல எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக நம்ம காணப்படுறோம் இல்லையா? ஒருவேளை கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஒன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே, எந்த காரியம் எங்க குடும்பத்துல நடக்கவில்லையே, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படவில்லையே, எங்களுடைய குடும்பத்துல ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற காரியம் நம்ம வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம், வீடு கட்ட முடியல, நிலம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நிலம் வாங்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய குறித்ததான காரியங்கள், நல்லா படிக்கல, அவங்களுக்கு எக்ஸாம் வருது, அப்படி இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரா? சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிடுறார். அல்லேலூயா. அவர் வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் இல்லையா? அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அதிலே நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறோம். எந்த காரியத்துக்காக அவர் அழைத்தாலோ அதிலே நான் செவ்வனை செய்ய வேண்டும். நான் இது செய்யறதுனால எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, இதனால எனக்கு ஒரு ஆதாயம் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது இல்லையா? சோர்ந்து போகாதபடி என்ன பண்ணணுமா? உற்சாகத்தோடு நம்முடைய அழைத்த அழைப்புல ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? எப்படியாக நம்முடைய அழைப்புல உழைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20வது வசனம் இல்லையா? இந்த பகுதி நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் இல்லையா? மத்தேயு 25:20 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தைகளை சம்பாதித்தேன் என்றான். பாத்தீங்களா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக நம்ம அழைப்புல உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது போதும் அப்படின்னு சொல்லி இருந்து விடக்கூடாது இல்லையா? ஒருவேளை நம்ம குடும்பத்தை கர்த்தர் நிர்வகிக்கும்படியாக, குடும்பத்தை போஷிக்கும்படியாக ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்கும், அது போதும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கூடாது இல்லையா? நம்மால முடிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கையை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? அதிகமான உழைப்பை போடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை ஊழியத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், 20 விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார், 20 குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், இது போதும் அப்படின்னு சொல்லி இருந்து விடவே கூடாது இல்லையா? அதை பெருக்க வேண்டும். அப்படியாக பெருக்கும் போது நமக்கு அநேக கிளை சபைகளை கர்த்தர் கொடுப்பார், அநேக இடங்களிலே புது விசுவாசிகளை கொடுப்பார். அந்த ஒரு வாஞ்சை இருக்க போதும் என்ற மனசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கவே இருக்கக்கூடாது இல்லையா? அதே போல குடும்ப காரியங்களை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்கிற காரியங்களில அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சா போதும், இவ்வளவு படிச்சா போதும், சண்டே கிளாஸ்ல போய் இந்த காரியத்தை படிச்சா போதும், ஓய்வு நாள்ல ஒரு நாள் போல ஆலயத்துல போய் செய்தியை கேட்டா போனோம் அப்படின்னு சொல்லி இருந்து விடக்கூடாது. எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு போதித்து வளர்க்க முடியுமோ, குடும்பங்களில் ஜெபம், குடும்ப ஜெபம் ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? அந்த குடும்ப ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பதில், பிள்ளைகளை வழி நடத்துவதில் உண்மை உள்ளவர்களாக காணப்படல. எந்த ஒரு அழைப்புல கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஒருவேளை வேலை உலக பிரகாரமான வேலை செய்கிற இடங்களில் நம்ம அழைத்திருக்கிறார் கர்த்தர் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையோடு வேலை செய்ய வேண்டும்.
அந்த அதிகாரி நம்மளுக்கு என்ன ஒரு வேலையை கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாக நம்ம செய்து மற்றவர்களை விட நாம் முன்மாதிரியாக இருக்க உழைக்க வேண்டும். அந்த உழைக்கிற குணம் இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு உயர்வு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மனிதன் 5 தாளந்துகளை பெற்ற மனிதன் என்ன பண்ணா வேறு ஒரு 5 தாளந்துகளை சம்பாதித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம அந்த ஊமை நமக்கு தெரியல. ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணா அதை புதைத்து வைத்து ஒன்றுமே யூஸ் பண்ணாதபடி அவனை போட்டு விட்டாங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நம்ம உபயோகப்படுத்தாம வரும்போது வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம உபயோகப்படுத்துகிறவர்களாக அதன் மூலமாக அநேக காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக நம்ம இருக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களாக நம்ம காணப்படும். அந்த உழைப்பு இருக்க வேண்டும். அந்த எஃபர்ட் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கவே கூடாது. எக்ஸாமுக்கு நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாதான் நல்ல மார்க் வாங்க முடியும். ஏதோ தானோ அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போனோம்னா எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்காது இல்லையா? படிக்காம போயிட்டு நான் சென்டம் வாங்கணும், 100 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதை எதிர்பார்க்கிறதே தப்பு. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற 24 மணி நேரத்தில் அவருக்கென்று நான் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறேன், என்ன காரியத்தை நான் செய்கிறேன், ஊழியத்து நிமித்தமாக, குடும்பத்துல கொடுத்த பொறுப்புகள் நிமித்தமாக, உலக பிரகாரமாக கர்த்தர் கொடுத்திருக்க இதுல என்ன உண்மையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இல்லையா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு நீங்க அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அநேக ஊழியக்காரங்க இருக்கிறனால அதை நம்ம சொல்ல வாஞ்சிக்கிறேன். இதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காணிக்கை குறித்ததான, கொடுக்கறத குறித்ததான ஒரு வசனமாக இருக்கு. அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆமா இருக்கட்டும், அது வேண்டாம். நம்ம அதை என்ன பண்றோம், அது முக்கியமாக கொடுக்கறத குறித்து நம்ம இந்த வசனத்தை லிங்க் பண்ணிடுறோம் இல்லையா? சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைக்கிறான் பெருக. அப்ப நீங்க நிறைய கொடுங்க, ஆலயத்துக்கு நிறைய கர்த்தருடைய காரியத்துக்கு நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை லிங்க் பண்றோம். அது தவறு இல்லை. நம்ம எல்லாம் நிச்சயமாகவே ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய காரியத்துக்கு செய்ய வேண்டும், அப்படி செய்யறதுல தவறு கிடையாது. ஆனா இதே போல சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்றத அதே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எந்த அளவுல நம்ம அளக்குறோமோ அந்த அளவுல தான் நம்மளுக்கும் அளக்கப்படும் இல்லையா? நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கடவுளோடு உறவாடுகிறவர்களோ, தேவனோடு உறவர்களோ, சஞ்சரிக்கிறீர்களோ, அவருடைய காரியத்தை முன்னெடுத்து செய்கிறீங்களோ அதனுடைய பிரதிபலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அது நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஒரு சில நேரங்கள் மட்டுமே நான் செலவழித்துட்டு நான் சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போறேன், நான் 2-3 குடும்பங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அப்படி நம்ம உழைப்பு போட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன் அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஒருவேளை அது இல்லாம நம்ம அதிகமான நேரத்தை செலவழித்து கர்த்தரிடத்துல காத்திருந்தோம் என்றால், அந்த காரியங்களை முன்னெடுப்போம் என்றால் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அதே போல பிள்ளைகள் படிக்கிற காரியத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் படிச்சா போதும், 2 மணி நேரம் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்பை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும் இல்லையா? நம்ம எந்த அளவுல அளக்குறோமோ அது அப்படிதான் நமக்கும் அளக்கப்படும் இல்லையா? அப்ப அந்த எந்த அழைப்புல அழைக்கப்பட்டிருக்கோமோ அதுல அதிகமாக நம்ம உழைக்க வேண்டும். அதிகமாக உழைக்கும் போது அதிக பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். 2 காரியங்களை பார்த்தோம். உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அழைப்பிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அதே போல இந்த உழைப்பை எப்படியாக செய்ய வேண்டும் என்றால் அதிக பிரயாசத்தோடு அதிக முயற்சி எடுத்து நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த உண்மையான உழைப்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக உயர்வு என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? எல்லா ஒரு எஃபர்ட்டுக்கு பின்னாடி, எந்த ஒரு காரியத்திற்கு பின்பாடியும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நம்ம உயர்வு வேண்டும். எக்ஸாம்ஸ்ல கல்வியமாக பிள்ளைகளுக்காக சொல்றேன், ஒரு எக்ஸாம்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாஸ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை ஊழியத்தின் காரியத்துல நம்ம கர்த்தர் ஒரு 10 ஆத்துமாக்களை கொடுத்தார், இந்த வருடத்திலே அதை இரட்டிப்பாக்கி 20 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அதுதான் நம்மளுடைய உயர்வு இல்லையா? நம்ம எந்த அளவுல கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்ம வாஞ்சித்து அதற்காக பிரயாசப்படுகிறோமோ அதுதான் உயர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ
முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சங்கீதம் 3:3 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியாக கர்த்தர் நமக்கு உயர்வை கொடுக்கிறார், எப்படியாக அவர் நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 3:3 நீர் என் கேடகமும் என் மகிமையின் தலைமுதுமாயிருக்கிறீர். கர்த்தர் என் கேடகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. கர்த்தர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறார். உயர்வு அப்படின்னு சொல்லும் போது அவர் உயர்வை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவரை என்று நம்மள இந்த உலகத்துல நீ என்னதான் போராடினாலும் சரி, என்னதான் காரியத்தை செய்தாலும் சரி, யாரெல்லாம் போய் பார்த்தாலும் சரி, உயர்வை பெற்றுக்கொள்ளவே முடியாது. படிப்புலையும் சரி, வேலை காரியங்களையும் சரி, ஊழிய காரியங்களையும் சரி, உயர்வு வேண்டும் என்றால் அதை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். நம்ம ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷங்களை நம்பி ஓடி திரிஞ்சோம், அதுல ஒருவேளை ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலாமா இருக்கும். அது ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியானது ஒரு காரியமாக இருக்கு. ஏன்னா இங்க இருந்து பார்க்கிறோம், கர்த்தர் எப்படி இருக்காரா, என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறார். அவர் உயர்த்துகிறவர் மட்டுமல்லாதபடி அவர் நமக்கு என்ன பண்ண, அவர் கேடகமா இருக்கிறார், ஒரு மகிமையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அநேக நேரங்களில் ஒரு உயர்வு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அந்த உயர்வை தக்க வைத்துக் கொள்வது ஒரு பெரிய காரியம் இல்லையா. அநேகத்தை இந்த ஒரு பொருளாதார காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதைகளாக இருந்தாலும் சரி, ஓரளவுல நம்ம மேலோக்கி வரும் பொழுது அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள் வருது இல்லையா. அநேக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா சபை பிரிவுகள் காணப்படுகிறது இல்லையா. ஒருவேளை நம்ம சபையில இருந்து சில ஆத்துமாக்கள் வெளியில போயிடுறாங்க, உள்ள இருக்கிறவங்க பிரிச்சுட்டு போயிடுறாங்க, இப்படியெல்லாம் நிறைய போராட்டங்கள் இருக்கு. அப்போ அது நம்முடைய சுய முயற்சியினால நம்ம அதை தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. அதற்கு தேவையான பலன் எங்கிருந்து வருதான், கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. அது அவர் கர்த்தர் கேடகமா இருக்கிறார். நீங்க எந்த உயர்ந்த நிலையில இருந்தாலும் அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறார், ஒரு கேடகமா இருக்கிறார், அவர் நமக்கு ஒரு அரணான பட்டணமாக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அந்த உயர்ந்த நிலைக்கு போகும்போது அதே போல கர்த்தர் என் மகிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அநேகர் இந்த உலகத்துல பணக்காரங்களாக இருக்கிறாங்க, பெரியவங்களாக இருக்கிறாங்க, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்கு. ஆனால் அவருடைய மகிமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய பேரை சொன்னாலே என்ன சொல்லுவோம், ஓ அவனா, அவன் அப்படிப்பட்டவன், இவனா இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்ற பேர்கள் கெட்டு போன காரியங்களை பார்க்கிறோம். ஆனா கர்த்தரை நம்பி நம்ம முன்னேறி செல்லும் போது, அவர் நம்மை உயர்த்தும் போது நம்முடைய நாமம், நம்முடைய பெயர்கள் நம்ம நல்ல முறையில மகிமையாக காணப்படும் என்பதை அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த உழைப்பினால் வருகிற பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், லூக்கா 1:52 ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்க. லூக்கா 1:52 அவர்கள் எப்படியாக நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், எனக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போடுறேன், எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், அநேகமாக உழைத்து கொண்டிருக்கிறேன்னு, எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கலையே, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே எதுவுமே செய்யல, ஆனா அந்த இடத்துல உயரமான இடத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் 2 நாள்ல நம்மோடு பேசுகிற காரியம் என்ன, அவர் என்ன பண்றாராம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம தாழ்ந்து போன சூழ்நிலையில, உலகத்துல நம்மோடு இருக்கிறவங்க நம்மை உதாசீனப்படுத்துகிற சூழ்நிலையில, நம்மோடு இருக்கிறவங்க நம்மளை இழிவான காரியங்களை குறித்து பேசுகிற சூழ்நிலையில இருந்தால் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லையா. கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற சத்ருவானுடைய எல்லா கிரியைகளையும் அவர் அழித்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார் இல்லையா. அதை காரியத்தை அவர் செய்து முடித்து விட்டார். ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு சில நேரங்களில் டவுட், என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசா நம்ம போராடுகிறவர்களாக இருக்கிறோம். சத்ருவான அழிங்க, எனக்கு விரோதமாக இந்த போராட்டம் இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம்ல. ஜெபிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆனா கர்த்தர் இதெல்லாம் செய்து முடித்து விட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்து முடித்துட்டார். நம்ம சும்மா தான் இருக்கணும் இல்லையா. நம்ம போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா நம்ம குதிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே, அதை கர்த்தர் நமக்காக செய்து முடித்து விட்டார். அதை நம்ம இப்ப என்ன பண்ணணும், அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம அழைத்துக் கொள்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தகப்பனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே நமக்கு தான். அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும். கல்வாரி சிலுவையில் அவன் பிசாசு தலையை நசுக்கி கொள்கிறான். அவன் பிசாசானுக்குள்ள என்ன சிறு சிறு காரியங்களே
குடும்பத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே தான் இருப்போம் இல்லையா? நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விரிவாக்குற பணியில இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில இருப்போம். அப்போ சத்ருவான என்ன பண்ணுவான்? அநேக போராட்டங்களை, உபத்திரங்களை அவன் கொண்டு வருகிறவனாக தான் இருப்பான். ஆனா அதை குறித்து நம்ம கலங்க வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை. அநேக நேரங்களிலே ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? கண்ணீர் விட்டுட்டு வீட்டுல ஒரு மூலையில உட்காந்துட்டு, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த அப்படின்னு சொல்லி. நிச்சயமாகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நாம இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். அவர் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயத்தை எடுத்து விட்டார். நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் விஜய் கொள்கை நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால என்ன பண்ணணும்? நம்ம ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது இல்லையா? ஒரே ஒரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி செல்லணும்னு வாஞ்சிக்கிறோமோ, எந்த அளவுல நம்ம முன்னேறுகிறோமோ, அந்த அளவுல நமக்கு சொல்லுங்க, யாராவது முடியுங்களா? சொல்லுங்க, பலன் கிடைக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் இயேசப்பாவை கிட்டி சேரணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை, அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் இருக்கு, உயர்வு இருக்கு. நான் எதிர்பார்க்கறது வேற ஒரு ஆன்சர். போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது இல்லையா? போராட்டம் இருக்கும், அதுல நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்கிறவர்களாக நம்ம காணப்படும். அல்லேலூயா. போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க வந்து போராட்டமே இருக்காது, லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், கர்த்தர் கொடுப்பார், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் போராட்டத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதை கண்டு நம்ம துவண்டு போகிறவர்களாக நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக 1 பேதுரு 5:6 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:6 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமென். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் ஒரு உண்மையாக இருக்கிறோம், நம்முடைய உழைப்பு போடுறோம், ஆனா உயர்வு கிடைக்கவே இல்லையே, ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது இல்லையா? நம்ம உயர்வை கொடுக்கிறவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் எப்படியாக இருக்கும்? ஒரு நன்மையான ஆசீர்வாதமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இந்த பட்டாம்பூச்சி நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது. அது பறந்து வரும்போது அந்த பூக்கள் எல்லாம் வரும்போது எவ்வளவு அழகாக இருக்குல்ல பட்டாம்பூச்சி. ஆனா அதனுடைய துவக்க காலம் எப்படியாக இருக்கிறது? ஒரு புழுவாக, கூட்டு புழுவாக இருக்கிறது இல்லையா? ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சிறுவன் வந்து அந்த கூட்டு புழுவை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய தோட்டத்துல, அந்த செடியில வந்து அந்த இதுல இருந்து, அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த புழு வெளியில வர்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு நெளிஞ்சு கொண்டே இருந்துச்சான். இவன் பார்த்தானா, பாவம் இவ்வளவு கஷ்டப்படுதே, வெளியில வந்து அது நல்ல ஒரு கலந்து அழகான ஒரு பட்டாம்பூச்சியா இருக்க, இது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு 2 நாள் பார்த்தானா. இப்ப 3வது நாள் சொன்னப்பறம், இதுக்கு நான் உதவி செய்யலாம், இந்த கூட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டை என்ன பண்ணானா, அதை கூட்டை வெட்டி விட்டு அது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டானா. அப்ப என்ன ஆகும்? அந்த புழு என்ன ஆகும்? இறந்து போயிடும் இல்லையா? அந்த முழுமையான வளர்ச்சி இல்லை, முழுமையான அந்த பக்குவம் வரல அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம போராடலாம், கர்த்தாவே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் நம்மை காத்திருக்க செய்கிறார்கள். அநேக நேரங்களில் நம்ம காத்திருக்கும் போது அது ஒரு முழுமையான ஆசீர்வாதமாக, அழகான ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை இல்லையா? ஒருவேளை நம்ம சோர்ந்து போகிறோம், ஒருவேளை ஆசீர்வாதத்துக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது நிலையாக இருக்காது. இந்த கூட்டுப்புழுவை போல அதனுடைய முழுமையை அது பெற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. அதனால கர்த்தருடைய கரத்துல நம்ம காத்திருக்கும் போது அவர் ஏற்ற நேரத்துல நம்ம உயர்த்தும்படியாக நம்ம காத்து கொண்டிருக்கோம். ஒருவேளை நீங்க உண்மையா இருக்கிறோம், உழைக்கிறோம்,
ஆனா பிரதிபலன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? கத்திரிடத்துல காத்து கொண்டிருக்கணும். நான் எல்லா இடத்துலையும் பொதுவாக இந்த மெசேஜ் கொடுக்குற நேரங்களில் இதோட வார்த்தை பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் யோசேப்பினுடைய குறித்த காரியத்தை நான் சொல்லுவேன். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். யோசேப்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ முதல்ல அவர் சிறுவராக இருந்தார், சொப்பனங்களை காண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனா அங்க போய் அவர் அந்த சிறைச்சாலையில போட்டிருக்கிற அனுபவத்துல பார்க்கும்போது அங்க 2 பேர் கூட வராங்க. 2 பேர் கூட வந்த உடனே என்ன நடக்குது? ஒரு பானபாத்திரக்காரன், ஒரு சுயம்பாகி, அவர்கள் சொப்பனத்தை காண்கிறாங்க. அவங்க சொப்பனத்துக்கு அவர் அந்த அர்த்தத்தை சொல்றார். அதேபடி நடக்குது. அப்ப இந்த பானபாத்திரக்காரன் வெளியே போகும்போது யோசேப்பு என்ன சொல்லி அனுப்புறாரு? நீ ராஜா கிட்ட போகும்போது என்னை பத்தி நீ சொல்லணும். அப்ப சொன்னா ராஜா என்ன விடுதலை ஆக்கிடுவாரு. ஏன்னா நான் எதுவுமே தப்பே பண்ணலை. அதாவது நீங்க இங்க இருந்த நாட்கள்ல என்ன பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், என்னுடைய காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒருவேளை வேதாந்தத்தை நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணாரு? கம்ப்ளீட்டா அதை மறந்து போயிட்டாரு இல்லையா? அப்போ இது பைபிள்ல சொல்லாத காரியங்கள். இப்போ நான் வேற விதமா நம்ம உலக பிரகாரமாக யோசித்து பார்த்தோம். நம்ம யோசிப்பா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இந்த நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு 4 SMS, 4 வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்காரு, பேசுனீங்களப்பா அவர்கிட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா பானபாத்திரக்காரன் யோசிப்பு அப்படி ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பியிருப்பாரா? ஒருவேளை யோசிப்பாரு. தகவல் சொல்லி அனுப்பினாரா பானபாத்திரக்காரனுக்கு? அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கல. ஏன்னா அங்க இருந்த சிறை அதிகாரி எல்லாம் இவருக்கு நல்ல பழக்கம். ஒருவேளை சொல்லி அனுப்பியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் சொல்லி அனுப்பினாரா? இல்லை அப்படின்றத நம்ம வேதாந்தத்துல இருந்து அறிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அந்த பானபாத்திரக்காரன் அது கம்ப்ளீட்டா மறந்துட்டான். ராஜாவுக்கு ஒரு நாள் சொப்பனம் வரும்பொழுதுதான் அதை குறித்து அவனுக்கு ஞாபகம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்ன? அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார், ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா அதுல போராடவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய நேரத்துக்கு அவர் காத்து கொண்டிருந்தார். இதை நீங்க யோசித்து பாருங்க. ஒருவேளை பானபாத்திரக்காரன் நேரம் போறாரு ராஜா கிட்ட, ராஜா இது மாதிரி ஒரு பாலை பார்த்தேன், எதிரே மனுஷன், அவன் உண்மையா இருக்கிறான், செய்யாத தப்புக்கு ஜெயில இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ராஜா என்ன சொல்லியிருப்பாரு? நீ சொல்றியா? உண்மைதான், நான் உன்னை நம்பலாமா? ஆமா ராஜா, ஓகே, அவனை ரிலீஸ் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ராஜா சொன்னோடனே என்ன நடந்திருக்கும்? யோசேப்பு விடுதலை ஆயிருப்பாரு. விடுதலை ஆனோடனே யோசேப்பு என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லுங்க. வெளியில போவார். எங்க போவாரு? போத்திபா வீட்டுக்கு போக முடியுமா? போத்திபா வீட்டுக்கு போக முடியாது. அங்க அந்த எகிப்துல இருந்திருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா அவர் மேல தவறான குற்றச்சாட்டுகள். எங்க போனோம்? ஐயா முதல்ல சொன்னாங்க, வீட்டுக்கு போனோம். அவங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்பா வீட்டுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க, கொஞ்சம் கற்பனையா சொல்லுங்களேன். அப்பா வீட்டுக்கு போனோன்னு மறுபடியும் என்ன சொல்லி போறாங்க? அப்பா ஒரு 100 ஆடு கொடுத்து ஆடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா கர்த்தருடைய நேரம் வரும்பொழுது யோசேப்பு எங்க போய் நின்னாரு? ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிற அளவுல கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன் நம்ம போராடக்கூடாது. கர்த்தர் எனக்கு வேணும்னு சொல்லி விசுவாசிக்கணும், வாஞ்சிக்கணும், தவறே கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தை விட்டு நம்ம அதுக்கு முன்பாக நம்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனைக்கும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதம் நடைபெறுவதற்கு அது ஒரு காரியமாக இருக்கும் என்பதை இதனால அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? இதனால 3 காரியங்களை பார்த்தோம். உண்மை, உழைப்பு, உயர்வு என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம முதலாவது வாசித்ததுபடி யாக்கோபு 1:12 சொன்னபடி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைய நாளில இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு அழகா லைட் போட்டிருக்கு, ஒரு அழகா ஒரு ஷெட் போட்டிருக்கு, கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம இதை பத்தி ஒரு பெருமையா நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்பாக ஐயாவுடைய அம்மாவுடைய உழைப்பு அதை நம்ம பார்க்கும்போது அதை குறித்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கோம் இல்லையா? அந்த உழைப்பை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்வுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்படணும். அப்படியாக நம்ம அதை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட பெரிய காரியங்களை செய்வார் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. நம் தலைகளை தாழ்த்தி செல்லிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில உண்மை உள்ளவர்களாக, உழைக்கிறவர்களாக, நீர் தருகிற உயர்வை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாங்கள் காணப்பட தேவரே கிருபை செய்க தகப்பனே. அப்ப அந்த உண்மையோடு இருக்கும்போது தகப்பனே, அந்த உழைப்பை போடுகிற பொழுது சத்ருவானவன் கொண்டு வருகிறதான எல்லா போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் நின்று நாங்கள் பொறுமை காக்கவும் தகப்பனே, அதிலிருந்து நாங்கள் வெற்றி சிறக்கவும் தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் இவ்வளவு நாளாக தகப்பனே சத்ருவானோடு எதிர்த்து போராடுகிறவர்களாக, தேவையில்லாத காரியங்களை குறித்து சிந்திக்கிறவர்களாக, உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் மேற்கொள்வர்களாக காணப்பட்டிருந்தால், இன்று நாளிலே கூட தகப்பனே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர் என்றது அந்த விசுவாசத்துல உறுதிப்பட தேவரே கிருபை செய்யுங்க. எங்களை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தகப்பனே அப்பா, நீர் எங்களை அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாக காணப்பட, குடும்பங்களை நடத்துகிற காரியங்களில் உண்மையுள்ளவர்களாக காணப்பட, பெற்றோர்களுக்கு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக காணப்பட தேவரே நீர் எங்களை அப்பா நடத்தி செல்ல வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான வேலையிலே இருந்தால் தகப்பனே அந்த வேலை ஸ்தல இடங்களில உண்மையோடு உத்தமத்தோடும் காணப்பட தேவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். உலகத்திலே காணப்படுகிற போராட்டங்கள், உபத்திரங்களில தகப்பனே நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொல்லியிருக்கீங்க, திடன் கொள்ள சொல்லியிருக்கீங்க கத்தாவை. இதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த திட நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை எதை குறித்தாவது, எந்த காரியத்தை குறித்தாவது சிந்தித்துக் கொண்டு இது எப்படியாக என்னுடைய குடும்பத்திலே நடக்கும், எப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு யாராவது இந்த நாட்டிலே இருந்தால் கர்த்தர் எங்களை உயர்த்துவார், கர்த்தர் என்னுடைய காரியங்களை அவர் வழக்காடுவார் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு விசுவாசத்தை, திட நம்பிக்கையை நீர் கொடுத்திருக்கீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் ஏற்ற வேலையில நீர் உயர்த்துவீர் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவேளை நாங்கள் உலக பிரகாரமாக இவ்வளவு நாட்களாக ஓடி போட்டிருந்தாலும் தகப்பனே எப்படியா இன்றைய நாளில உங்களுடைய கருத்துக்குள்ளாக அடங்கியிருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு பலனை தர வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக தகப்பனே இந்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாக, உத்தமர்களாக நாங்கள் உழைப்பை போடும்பொழுது நீர் எங்களை உயர்த்துவீர் என்ற அந்த விசுவாசத்துக்காக, அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளில கூட நாங்கள் விசேஷமாக தகப்பனே இந்த திருச்சபைக்காக நாங்கள் பாதப்படியில வந்து நிற்கிறோம். அப்பா டேவிட் ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாண்டியனையாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கலாமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர், அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அது ஏராளமான திருச்சபை மக்களை நீர் தந்திருக்கீங்க, அதற்காக மக்கள் நன்றி தகப்பனே. கூடிய சீக்கிரத்திலே தகப்பனே இது வளர்ந்து பெருகத்தக்கதாக, இன்னும் அநேக ஆயிரம் மக்களை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிளை சபைகள் உண்டாக அநேக இடங்களில் ஊழியம் பரவதேவரை நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கப்படுகிற அனைத்து முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு காரியங்களை நடத்த முன்னெடுத்து செய்ய தேவரே நீர் பலத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சத்ருவானம் கொண்டு வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், எல்லா கேடுபாடுகள் என்று நீர் அவருடைய விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன். இந்த வேலையில கூட இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, தேவன் மனிதர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய ஊழியங்களை நீர் பெருக செய்யுங்க, கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து தாங்க, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகளுக்காக இங்கு கூடி வந்திருக்கிற அநேகருக்காக நாங்களுடைய பாதப்படியில நாங்கள் வருகிறோம் தகப்பன். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, குடும்பங்களுடைய தேவைகளை சந்திக்க தகப்பன். அப்பா குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற கருத்து வேறுபாடுகளை நீக்கி போடுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இருக்கிறதான கருத்து வேறுபாடுகளை நீக்கி போடுங்க. ஒரு சமாதானமான குடும்பமாக, சந்தோஷமான ஒரு குடும்பமாக, உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற குடும்பங்களாக இந்த இடத்துல அவர்கள் வர தேவரே கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ, என்னென்ன போராட்டங்கள் காணப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் கடந்து போக தேவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறார். குடும்பங்களில் காணப்படுகிறதான பொருளாதார நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், நிகழ்த்துறவங்கள், தகப்பனே சிறுமைப்பட்ட சூழ்நிலைகள், அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் மீதமான நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் இருக்கட்டும். நீர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.